ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு நமக்கே பல பிரச்சனை வரும்போது நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் எப்படிங்க பாதுகாத்து அடை வச்சு குஞ்சு பொரிக்க வைக்கிறது? அதுக்கு ஒரு ஐடியா தாங்க இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. ஃப்ரிட்ஜில்னா சைடு டோரில் தாங்க வைக்கணும். நம்ம தூக்கி ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஃப்ரீசரில் வைக்கும்போது கூலிங் அதிகமாயிரும். இப்போ முட்டை கண்டிப்பாக குஞ்சு பொரிக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணால் முட்டையை வந்து சைடில் முட்டை வைக்கிறதுக்குனே ட்ரே கொடுத்துருப்பாங்க, அதில் அடுக்கி வைக்கலாம். கிராக்கும் விழுகாதுங்க. அதே மாதிரி நம்ம நாளைக்கு தான் அடை வைக்கணும்னா இன்றைக்கி எடுத்து வெளியே வச்சுருங்க. அப்போ தான் வந்து முட்டையில் இருக்கிற கொஞ்சம் கூலிங் எல்லாம் கம்மியாகி நமக்கு நல்ல பழைய டெம்பரேச்சருக்கு கிடைக்கும். அப்படி முட்டை ட்ரே இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா சைடு டோர்லேயே தான் ஏதாவது பாக்ஸில் போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஐடியா தாங்க. அந்த காலத்தில் எங்கேங்க ஃப்ரிட்ஜு, கரண்ட்டு, நம்ம பாட்டி தாத்தால கோழி வளர்த்தலையா, முட்டை வைக்கலையா, குஞ்சு பொரிக்கலையா, எல்லாமே அந்த காலத்துலேயே நல்லா தாங்க நடந்துட்டு இருந்துச்சு இந்த காலத்தை விட. அதை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த காலத்தில் வந்து மண்பானையில் வந்து எல்லாம் முட்டையை சேவ் பண்ணி இருந்தாங்க. அதாவது நம்ம மண்பானையில் வந்து அரிசி இல்லாட்டி மணல் ரெண்டில் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் வந்து முட்டையை வந்து ஒவ்வொன்றா அடுக்கி வைக்கணும். அப்படியே மொத்தமாக போட்டோன்னா உடஞ்சி போயிடும், இல்லாட்டி கிராக்கு விழுந்துடும். ஒவ்வொன்றா அடுக்கி வச்சுட்டு அதில் வந்து துணியோ இல்லாட்டி மூடியோ போட்டு, ஏன்னா முட்டை பாம்பெல்லாம் நிறைய இருக்கிற இடத்துல முட்டையை குடிக்கிறதுக்கு வரும். அதனால் நம்ம எப்பவுமே மூடி பாதுகாப்பாக வச்சுக்கணுங்க. எப்படி பார்த்தாலும் 9லேருந்து 14 நாளைக்குள்ளே தாங்க கோழியெல்லாம் முட்டையை வச்சு முடிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே அடை வைக்கிறதானே. அதனால் 2 வாரமெல்லாம் கண்டிப்பாக மண்பானையில் வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.